ஐயோ போச்சு. சூப்பரான சன்ரைஸ், பயங்கரமாக இருக்குது இங்கே இது பார்க்கறதுக்கு. செம ஆரஞ்சா இருக்கியா சார். சன்ரைஸ்க்கும் இந்த கிளைமேட்டுக்கும் அடாடா அப்படி இருக்கு. ஓகே ஓகே, சூடான சாய் கிட்டி நம்மளுக்கு இப்போ. ஏன் ரெடி பண்ணுற தம்பி? இதெல்லாம் பண்ணாதப்பா. பயங்கரமான ஒரு டீயை போட்டு நாஸ்ட்ராலஜிக்கலாக திங்ஸ் தான் இது பாருங்க. இந்த மிட்டாய், திஸ் மிட்டாய், ஹவு மெனி ஆஃப் யூ நோஸ் திஸ் மிட்டாய்? கைஸ், அண்டு இதுதான் நம்ம ஸ்டேவோட பேக் சைடு. எப்படி இருக்கு பாருங்க. கேரளா கவர்மெண்ட் எப்படி சுற்ற விட்டாங்கன்னு. என்ன பண்ணுறது, ஹெல்மெட்டில் மாட்ட விடாதுண்ணா. வி ஹாவ் செஸ்ட் மவுண்ட் பேபி, ஐம் கமிங் ஃபார் யூ. சூப்பர் பிளேஸ் கைஸ். ஆனால் இது வந்து ஒரு மாதிரி சில்லாக வந்து நேச்சரோட வைபாக இருக்கா, சூப்பராக இருக்குது பிளேஸு. அப்படியா போனால் காப்பி ரைட் வரும், பாட்டு ஓடுது. இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம்னா வந்து 2 ஸ்பாட்டுக்கு போகிறோம். டேம் ஒன்று, அப்புறம் கரிமாம் குத்துன்னு ஒரு பிளேஸ் ஒன்று இருக்குது, அங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது, அப்புறம் இன்னொரு ஃபால்ஸு. இதெல்லாம் வந்து இங்கே பக்கத்தில் தான், ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் ரேஞ்சிருந்தாலும் வந்து ஜாக்கெட்டு பேக் எல்லாமே வந்து ரூம்லேயே வச்சிட்டோம். ஸோ ரூமில் வச்சுட்டு இப்போ வந்து நம்ம அங்கே போயிட்டு அப்படியே ஒன்று காட்டுறேன், ஓகேவா? இந்த வீடியோ எப்படி எடிட் பண்ண போகிறேன், எந்தெந்த மாதிரி எப்படி எபிசோட போட போகிறோம் ஒன்றும் புரியல, கன்ஃபியூஷனாக இருக்குது. அப்படியே போயிட்டு வண்டியில் வந்து இது ஆங்குலர் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு எல்லாம் எப்படி பார்த்துட்டு அப்படியே கோப்ரோ வீடியோ. ஓகே எஸ், கிளம்பியாச்சு. இப்போ நம்ம வந்து கரிமம் குத்து அது இல்லை, புனையாறு வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம் நம்ம, ஓகேவா? நான் உட்காந்துக்கோ, நாட்டிக்கு போகிறேன். செம ஸ்டீப்பாக இருக்கீங்களா நான் இடம். முன்னாடி போயிட்டாங்க. நான் வந்து செஸ்ட் மவுண்ட் வச்சுட்டு ஆங்கிள் வந்து பார்த்தேன், ஓரளவு கரெக்டாக இருக்க மாதிரி தான் தோணுது. அந்த நம்பிக்கையில் ஓட்டுறேன். அதனால தான் வந்து ஜித்து பின்னாடி உட்கார வச்சிட்டேன். ஆனால் ஜித்துக்கு வந்து மலையெல்லாம் தெரியும், ஸோ நோ இஷ்யூஸு. போலீஸ்காரங்க பிடிச்சாங்கன்னா சமாளிச்சிக்கலான்ற தைரியம் தான், வேறு ஒன்றும் இல்லை. பயங்கரமாக இருக்கானப்பா. கொழுப்பாக ஓட்டின்னு இருக்கேன், கோப்ரோ மாட்டின்னு. பிடிக்காமல் இருந்தால் சரி, பிடிக்க மாட்டாங்க மோஸ்ட்டாக, அப்படியும் ஹெல்மெட்டில் மாட்டல, அதனால் நம்புவோம் பிடிக்க மாட்டாங்கன்னு. ஆங்கிள் வேறு கரெக்டாக இருக்கான்னு தெரில. இங்கேருந்து கரெக்டாக ஒரு 22 கிலோமீட்டர்ஸ் நம்மளோட டெஸ்டினேஷன், புனையாறு ஃபால்ஸ். அகைன் நியூட்டனா? ஐயோ, என்ன இது ரொம்ப நேரமாக ஸ்டீப்பாகவே போய்ட்டுருக்கு. நானும் வந்து வண்டி ஓட்டுறதா ஆன் பண்ணுறதான்னு தெரியாமல் இவன் ஆன் பண்ண சொல்லிட்டேன். ஜித்து தான் வந்து பற்றி எனக்கு கோப்ரோ ஆப்ரேட்டர் அவர் பக்கம் உட்காந்துருக்கான். இவ்வளோ கிட்ட போகிறது சேஃப் இல்லை, நல்லா பிரேக்கை கண்ட்ரோல் பண்ணி போகணும். ரொம்ப அடி ஏதோ ரைடில் போகிற மாதிரி இருக்குது, என்ன எம்ஜிஎம் கிஷ்கிந்தா அந்த மாதிரி. கீழே இங்கே ஃபால்ஸ் எதோ போதியா குட்டியா? ஐயோ, டவுன் இல்லை, ஆஃப் ரோடு. கீழே ஃபால்ஸ் போகுது. ஐயோ, என்னால் காட்ட முடியாது, பரவாயில்ல, திருப்பி வரும்போது நான் காட்டுறேன். கேப் விட்டே போவோம். இது சூப்பராக இருக்குது கைஸ். லெஃப்ட் சைடில் ஃபால்ஸு, உள்ளே போகிறது அப்படியே கீழே வாட்டர் ஃப்ளோ ஆகிட்டுருக்கு. ஆனால் அது போகிறதுக்கு வழி இல்லை, பார்க்கலாம், சூப்பராக இருக்கும். அம்மா பயமாக இருக்கியா? வண்டி ஃப்ரண்ட்டில் நாட்டிக்கு போகணும், அந்த அளவுக்கு ஸ்டீப்பாக இருக்குது. ஐயோ, பிரேக் பிடிச்சி என் கை வலிக்கி. ஐயோ போச்சு, வலிக்கிடுச்சு வண்டி. நவீன்குமார், பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் வண்டி வளர்க்குறது சகஜம்தான்.
ஓட்டு பார்த்துக்கலாம்டா. கீழே வந்தா விழு பரவாயில்ல, ஒன்றும் ஆகுது. ஒன்றும் இல்லை, சின்ன சம்பவம் தான். பயங்கரமாக வழுக்குது தான். எல்லாரும் போடலாம் ஜாலியா. இதெல்லாம் ஒன்றும் ஆகாது. இங்கெல்லாம் விட்றது பெரிய விஷயமே கிடையாது. சரி தானே. வெளில வந்துச்சா உள்ள எட்டி வந்து ப்ரோ. அதை பொறுமையா கைஸ். அண்ட் கேரளா வந்து அத்தன்டிக் புட்டு கிடைக்கல. அது வேறு வந்து இடியாப்பம், கடலைக்கறி, முட்டை கறி, புரோட்டா அண்டு பீஃப் கறி. லெட்ஸ் ஸ்டார்ட். சாப்பிடுவோமா கைஸ்? உணவு முடிந்தது. பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு இப்போ வந்து டேமோட வியூ பாயிண்ட்டு போகிறோம். கீழே வந்து டேமோட வியூ பாயிண்ட் ஒன்று இங்கே இருக்குது பக்கத்தில். அதுக்கு போகிறோம். எவ்வளோ பேர் டேமியா அப்பா? இடுக்கி டேமி தான். இடுக்கியோட மெயின் டேம். നമ്മളിപ്പോൾ ഇടുക്കിയാണ് മെയിൻ ഡാം കാണാൻ പോവാം. வயிறு நிறைய தீனி தின்னா வண்டி ஓட்ட சிரமமாயிட்டு உண்டான். இங்கெல்லாம் வீடு இருந்தால் அவ்வளோ அருமையாக இருக்கும்பா. டே சில்லுன்னு டே நேச்சுரல் டே பிளெண்ட் ஆகிட்டே உட்காந்துடணும் வெடி பார்த்துக்கணும். தரதாத்தா தரடாட்டா. ஹெல்மெட்டு தானே ரைட்டில் திருப்பி காட்டுவேன். ஹெல்மெட் இல்லாத காரணத்தினால ரைட்டில் திருப்ப முடியாது. ப்ரோ ஃபோனில் வீடியோ எடு ப்ரோ. லேண்ட்ஸ்கேப் ப்ரோ. அப்படியே ஃபோனில் வரேன். லேண்ட்ஸ்கேப்பில் போட்டுட்டு எதனா வீடியோ போட்டுடுறேன். ஜாலியாக பாருங்க. தலைவரே அம்மாடி எவ்வளோ பெருசாக இருக்குது டேமு. இதுதான்டா டேமு. பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் உள்ளே போய் கட்டுறேன். உள்ளே போக முடிஞ்சா உள்ளே போய் கட்டுறேன். கைஸ் இப்போ வந்து டேம் பார்த்தாச்சா? டேம் வந்து ஆக்சுவலாக வந்து அது உள்ளே என்ட்ரியே கிடையாது. ஓகேவா? ப்ரோஹிபிட்டட். உள்ளே போகக்கூடாதான். ஸ்ட்ரிக்ட்லி நாட் அலோவ்டு போட்டிருக்கு. நம்ம டேம் அதை கீழே பார்த்துட்டு நம்ம எங்கே போகிறோம்னா வந்து புனையாறு ஃபால்ஸா சம்திங். அது பேர் கரெக்டாக ப்ரொனவுன்ஸ் பண்ண தெரியல எனக்கு. இப்போ அங்கே போகிறோம். அது இங்கேருந்து ஆக்சுவலாக ஒரு 26 கிலோமீட்டர்ஸ். ஓகே 48 மினிட்ஸ் காட்டுது. கண்டிப்பாக 48 மினிட்ஸ் ஆகும். ஏன்னா வந்து ஃபுல்லாக காட்டு வச்சா அதனால் பொறுமையாக தான் போகிறோம். அங்கே போயிட்டு ஃபால்ஸில் ஒரு குழியில் போட்டு ஜம்முன்னு வருவோம். என்ன பண்ணால் நேற்று நைட்டு தலைவர் ட்ரோனை சார்ஜ் போட்டிருக்கா அப்படி. ஆனால் அது ப்ளக் பாயிண்ட் ஆன் பண்ணல என்னன்னு தெரியல. சார்ஜே ஏரில் ட்ரோனு. ஒரே ஒரு பேட்டரியில் 40% போட்டால் இருந்தது. அதுவும் காலையில் எடுத்த உடனே காலி ஆகிடுச்சு. இப்போ போட்டு விட்டு வந்திருக்கோம். ரூமில் போட்டு விட்டு வந்திருக்கோம். இப்போ நாளைக்கெலாம் வந்து நீங்கள் ட்ரோன் ஷாட் பார்ப்பீங்க. இன்றைக்கி வந்து எதுவும் இல்லை. சாரி டாஸ். இப்போ 360 இருக்குது. அதை வச்சு மேனேஜ் பண்ணிப்போம் இன்றைக்கி. சிட்டி வந்தாச்சு. இப்போ ஃபுல்லாக வந்து செகண்ட் கியர் தேர்ட் கியர். அதுக்கு மேலாம் போகிறதுக்கு வேலையே இல்லை இங்கெல்லாம். அதை விட மேலே அப்பீல் இறங்க மட்டும் தான் அந்த 2 கியர் யூஸ் ஆகுது. செகண்ட் கியரு தேர்ட் கியரு அவ்வளோதான். மோஸ்ட்டாக ஃபஸ்ட்டு செகண்ட் தான் யூஸ் ஆகுது. ஏன்னா அவ்வளோ ஸ்டீப்பாக தான் இருக்குது எல்லா இடமும். இங்கே டவுன் எல்லாம் ஒன்றே பிரச்சனை இல்லை. அப்படியே இன்ஜின் பிரேக் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டியதான். பரவாயில்ல. இங்கெல்லாம் வந்து ஓரளவுக்கு நார்மலாக தான் இருக்குது கிளைமேட்டு. குளிரவே இல்லை. வெயில் அடிக்கல. ஆனால் வந்து நார்மலாக இருக்குது.
கைஸ் இவ்வளோ இல்லாமல் வந்து கோப்ரோ வந்து ஹூடியெல்லாம் போட்டு மறைச்சி கொண்டு வந்துட்டு வழியா மெயின் ரோட்டில் வந்து கேமராவே யூஸ் பண்ண கூடாது ஆக்சுவலாக வண்டி ஓட்டும் போது. அங்கே இப்போ வந்து செயினை வந்து டைட் பண்ணோம் ஒரு இடத்துல. அங்கே தான் ஒரு ப்ரோ சொன்னார், என்ன ப்ரோ கோப்ரோவில் மாட்டுறீங்கன்னு கேட்டார். ப்ளாக் இதை மாட்டக்கூடாது, மாட்டினா வந்து லைசன்ஸ் வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ப்ரோ, அப்படின்னா வந்து 10,000 கிட்ட ஃபைன் இது பண்ணுறாங்க, மாட்டாதீங்க நீங்கள் அப்படின்னு தான் கேட்டேன். இல்லை ப்ரோ ஹெல்மெட் கேமரா தானே பேன் பண்ணி தானே போட்டுருந்தாங்கன்னா, இல்லை வண்டி ஓட்டும் போது கேமரா யூஸ் பண்ணாலே வந்து பிடிக்கிறாங்களாம். ஸோ கொஞ்சம் வந்து சேஃபாக இருங்கன்னு அனுப்பிச்சி விட்டார். நான் என்ன பண்ணேன், டப்புன்னு சுதீஷ் கையிலேருந்து ஹூடி எடுத்து நான் மாட்டிக்கிறேன். இந்தமாரி இடத்துலலாம் வந்து ஏறுறோம்ல சுதீஷே, ஆக்சிலேட்டர் மட்டும் விடவே கூடாது. ஆக்சிலேட்டர் விட்டானா நம்ம சீன் முடிஞ்சதுன்னு அர்த்தம். ஏய் சித்து கொஞ்சம் பின்னாடி வர சொல்கிறான் அவனை. சூப்பராக இருக்கு இடமே. டே ஒரு மாதிரி செம்ம ஸ்லோப்பாக ஏறுது, நல்லா இருக்குது. ஆனால் வந்து ரைட்டாக வந்து கேப் போட்டு போனால் நல்லது தோணுது. சரியான ஸ்லோப்பு தெரியுது அவங்களுக்கு வண்டி முக்கிறது. ஐயோ கொஞ்சம் சுதிச்சு ஊந்துடும் புசாராரு. அம்மா யோ யார் நீங்கள் அப்பிலெல்லாம் இப்படி போட்டு வச்சுக்கிறீங்க ரோட? அள்ளு விட்டுருச்சு எனக்கு. எப்பா கைஸ் செம பயமாக இருக்கியா? ஒரு மாதிரி வைவாக இருக்குது, பயங்கரத்தான் வைவாக இருக்குது. மழை வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். யாருமே ரெயின் கவர் எடுத்துகிட்டு வரல. நான் விட்டு வந்துட்டோம் உசாரா. இதெல்லாம் பேக்லேயே இருக்குது, விட்டு வந்துட்டோம். மழை பெஞ்சதுன்னா காலி, சோழி முடிச்சு. சூப்பராக இருக்குல்ல இங்கேருந்து பார்க்குறதுக்கு மவுண்டைன் ரேஞ்சஸ்ஸு. ரோட்லேயே ஃபால்ஸ் ஃபுல்லாகவே இப்படி தாங்க வச்சுருக்கீங்களா? பரவாயில்ல நல்லா இருக்குது, அப்படியே ஜாலியாக ரோட்லேயே ஃபால்ஸ் 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 ஃபால்ஸ். கையில் வலிக்கிட்டேன், பிரேக் பிடிச்சி எனக்கு கிளச்சு பிடிச்ச கை வலிக்கல. பிரேக்கு தான் ஃபுல்லாக யூஸ் பண்ணுறேன். கிட்டப்பட்டான். இவங்களே சொல்கிறாங்க இப்போ தான் வந்து ரீசெண்டாக ஒரு 2-3 டேஸாக மழை இல்லாமல் இருக்குது, நல்ல வேலை அப்படின்றாங்க. இல்லைனா வந்து ஃபுல்லாகவே மழை பாகு தானே மதிய டைம்லேயே. இவங்களாம் வந்து பாகு நல்லா தானே இருக்கும் சேட்டான்னு எடுத்து கேட்குறேன். ஐயோ வேணாம் பாகு வேண்டாம் நல்லாடுறாங்க பாக பார்த்தா. கைஸ் இங்கே பாருங்க, அடாடா பயங்கரமாக இருக்கையா, அதை பாருங்க தெரியுதா பாருங்க. இங்கே கொஞ்சம் கைஸ் செமையாக இருக்கு கைஸ். நான் திரும்பி காட்டுறேன் பாரு, சூப்பராக இருக்கு. அடாடே போட்டு வைவு. இன்னும் கொஞ்சம் தூரம் தான், இன்னும் 2-3 கிலோமீட்டர்ஸ் தான் நினைக்கிறேன். வந்துட்டான் கிட்ட. கைஸ் மொரட்டா ஆஃப்ரோடாக இருக்கியா இங்கே? எனக்கு டபுள் சிலாராக இருக்குமா, அதுதான் பயமாக இருக்கு எனக்கு. பேலன்ஸ் பண்ணுறது கஷ்டமாக இருக்கா இங்கே? அப் ஹில் டவுன் ஹில்லாம் சாதா ஃப்ளாட் சர்ஃபேஸில் ஆஃப் ரோட்னா அச்சு நோத்தின்னு போயிடலாம். இந்த அப் ஹில் டவுன் ஹில்லாம் வந்து கொஞ்சம் மோசமானது, உஷாராக போகணும். அம்மா ஐயோ ஒட்டைக்குது போட்டு. இது மேலையா? பாருங்க வண்டிலாம் இங்கே பார்க் பண்ணிச்சு. இதுக்கப்புறம்லாம் வண்டி எடுத்துகிட்டு போகுதுன்றது வேலை தெரியும். பிகாஸ் இட்ஸ் டூ டஃப் மேன். பாருங்க கீழே வந்து இதுதா போகிறோம், போய் வைபாக வரோம். நஜித்தோ இதான் ரூட்டு. காட்டுவேன் இது ஒரு முடியல, வீடை காட்டுடா காட்டுண்டா. சரி காட்டு வேண்டா. இப்போ வந்து இங்கேருந்து கொஞ்சம் தான் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி இருக்குது, ரொம்ப ட்ரெக் பண்ணுற மாதிரி இருக்குது.
அதுக்கிட்டே தான் இருக்குது, பார்க்கும்போது தெரியுது கீழே. என்ன ஆஃப் ரோட்டும் கொஞ்சம் லைட்டாக பயமாக இருக்குது இதை வச்சுட்டு வந்துறதுக்கு. சோலோவாக இருந்தால் வந்து தெரியாது கைஸ், பெருசா 2 பேர் வரும்போது லைட்டாக வந்து அப்படி இப்படின்னு பயமாக தான் இருக்குது. இல்லைனா பிம்பிள்ஸ்லாம் ரொம்ப டார்க்காக இருக்குது இந்த ஃபோனில். போட்டு சுற்றினப்பான். காப்பிரைட் வந்து பேசி நான் சமாளிச்சிடுறேன், அதனால் வந்து காப்பிரைட் வராது. இல்லாட்டி இந்த வீடியோ மியூட் பண்ணிட்டு எதனா என்சிஎஸ் சாங்கத்துக்கு போட்டு விட்ருவோம் இதில். ஏய் வழுக்கி ஊதுற போடலாம் எப்பா வண்டே. ஐஸ் ஃபால்ஸ் தரே ஃபால்ஸ் பார்த்து தம்பி என்னப்பா வீடியோ ஆன் பண்ணும்போது தான் கட்டிட்டு தரேன். வீடியோ ஆன் பண்ணும்போது தான் ஆளு கட்டிட்டு தரப்பல. ஐயா ஐயோ இந்த ஃபால்ஸ் போடு காரா மாதிரி இருக்கு கைஸ் ஃபால்ஸ். போடு ஏ வண்டி பார்த்து போ, கிட்ட போய் எடுத்து வா. அதான் ஒரு அடியாக எடுத்து வைக்கிறேன். வந்தாச்சு கிட்டத்தட்ட வந்தாச்சு. ஐயோ ஈரமாக வந்துட்டோம் கிட்ட வந்தோம். செம்மையாக இருக்குது கைஸ் ஃபால்ஸு, செம்ம ஹியூஜாக இருக்கு. காட்டுறேன் பாருங்க. வந்து கொஞ்சம் தூரம் வந்து கீழே நடந்து போனோம். அது பாருங்க லேடிஸ் எவ்வளோ இருக்காங்க. ஆமாம் எடுக்கிறேன். அண்டு ஃபால்ஸில் வந்து பயங்கரமாக ஒரு வைவை போட்டாச்சு. பயங்கரமாக இருந்துச்சு. சன்னி வந்து சரியான ஃபோர்ஸு. இது முதுகு வலிலாம் பறந்துடும் இன்னும் 10 நிமிஷத்துக்கு குளிச்சதுக்கப்புறம். சரி ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து வேறு ஒரு ஸ்பாட் இருக்குது. அந்த ஸ்பாட்டு பேர் வந்து ஏதோ குத்துன்னு முடியும்னா குத்துறாது, அரபிக் குத்து கிடையாது, புனையாடி குத்து சம்திங். ஓகே, அந்த ஃபால்ஸுக்கு வந்து போயிட்டு அங்கேயும் ஒரு வைவை போட்டு நேராக வந்து ரூமு போய் செக் அவுட் பண்ணிட்டு நேராக அடுத்த இடத்துக்கு போகிறோம். இன்றைக்கி வந்து இந்த 2 ஸ்பாட்டு தான் வச்சுருக்கோம் மைண்டில். வர ஃபால்ஸ் தெரில, சரி பரவாயில்ல. அப்படியே போயிட்டு அடுத்த ஸ்பாட்டில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். Motovlog செட்டப்பில் முடிஞ்சா, இல்லாட்டி டேரெக்டாக வந்து டெஸ்டினேஷன் போய்ட்டு தான் கண்டினியூ பண்ணுறேன். பாய்.